பிரைஸ் அல்லாஹ். நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள் என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். இயேசு 72 சீஷர்களை தமக்கு முன்னால் இரண்டு பேராக தாம் போகவிருந்த ஒவ்வொரு பட்டணத்துக்கும் இடத்திற்கும் அனுப்பியிருந்தார். இயேசுவின் பேரில் பிசாசுகளும் நோய்களும் கீழ்ப்படுகிறதை பார்த்து அந்த 70 பேரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இயேசு அவரிடம், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால் நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருந்தால் சந்தோஷப்படுங்கள் என்றார். பின்பு லூக்கா 10:23 இயேசு சீஷரிடம் தனிமையில் சொன்னார், நீங்கள் காண்கிறவர்கள் காணும் கண்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று. இந்த வசனம் 3 சத்தியங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறது. முதலாவது, தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் எதை காண ஏங்கினார்களோ அதை சீஷர்கள் பார்த்தார்கள். ஏசாயா, எரேமியா, தாவீது ஆகியோர் மேசியாவின் வருவதை முன்னறிவித்தார்கள். ஆனால் சீஷர்கள் அவருடன் நடந்து அவரை தொட்டு அவருக்கு செவி கொடுத்தார்கள். தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்துவுக்குள் வந்ததை சீஷர்கள் கண்கூடாக கண்டார்கள். இரண்டாவது, இயேசுவை அறிவது மனித ஞானத்தை பற்றியதல்ல, ஆனால் தேவனுடைய கிருபையின் வெளிப்பாடாகும். ஏனென்றால் நாம் வேதத்தை, குறிப்பாக சுவிசேஷத்தை வாசிக்கும் போது கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகள், செயல்கள், வாக்குத்தத்தம் மற்றும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம் ஆகியவற்றில் வெளிப்படுவதை காண்கிறோம். அதே நேரத்தில் நமக்கு முழு சுவிசேஷமும் பரிசுத்த ஆவியும் சிலுவையும் சாட்சியும் உயிர்த்தெழுதலும் உள்ளன. ஆகவே தேவனுடைய வார்த்தை நாம் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மூன்றாவது, கிறிஸ்துவை காண்பதின் பொறுப்பு என்னவென்றால் நாம் கண்டவற்றுக்கு சாட்சியாக வாழ வேண்டும். சீஷர்களை போல நம்முடைய மகிழ்ச்சி வல்லமையிலோ வெற்றியிலோ இருக்கக்கூடாது, ஆனால் கிறிஸ்துவுக்காக இருப்பதில் தான் இருக்க வேண்டும். நமது ஆவிக்குரிய கண்கள் திறந்திருப்பதால நாம் கீழ்ப்படுதலும் நன்றி உணர்விலும் ஊழியத்திலும் நடக்க வேண்டும். நீங்கள் காண்கிறதை காணும் கண்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னபோது அவர் தம்மை பார்த்த சீஷரிடம் பேசினார். இயேசுவை பார்த்த சீஷர்களுடைய கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல வேதத்தை விசுவாசத்தோடு வாசித்து புரிந்து கொள்ளும் போது நம் கண்களும் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. இந்த ஆசீர்வாதத்தை நாம் தினந்தோறும் பெற்றுக்கொள்வோமாக. ஆமென்.